பகவத்கீதை 18வது அத்தியாயம் 20வது வகுப்பு 37வது ஸ்லோகம். யத்ததக்ரே விஷமிவ பரிணாமே அமிர்தோபமம் தத்சுகம் சாத்விகம் ப்ரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாதஜம். யதத்ரே விஷமிவ பரிணாமே அமிர்தோபமம் தத்சுகம் சாத்விகம் ப்ரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாதஜம். பகவான் எல்லாவற்றையும் குணங்களோடு சம்பந்தப்படுத்தி மூன்றாக சொல்லி வந்தார். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போவது சுகத்தையும் மூன்றாக பிரித்து சொல்கின்றார். நேற்று பார்த்தோம், பாதி கருத்துக்களை பார்த்தோம். இதுல எது சாத்விகமான சுகம்? நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் எது சாத்விகமான இன்பம்? எந்த ஒரு சுகம் ஆரம்பத்தில் கடினமாகவும் பிறகு முடிவு இன்பமாகவும் இருக்குமோ, நம்மை உயர்த்துவதாக இருக்குமோ, அதுவே சாத்விகமான சுகம். எந்த ஒன்று ஆரம்பத்தில் விஷத்தை போலவும் முடிவு அமிர்தத்தை போலவும் இருக்குமோ, அது சாத்விக சுகம். அடுத்து இந்த சுகம் எதிலிருந்து வருவது? கடைசி சொல் பார்ப்போம். ஆத்ம புத்தி பிரசாதஜம். இந்த சுகம் எதிலிருந்து வருகிறது என்பதை பகவான் இங்க இந்த சொல்ல சொல்றார். நம்முடைய மனதிலிருந்து புத்தியிலிருந்து தோன்றுவது. எப்படிப்பட்ட மனதிலிருந்து புத்தியிலிருந்து தோன்றுவது அதையும் சொல்கின்றார். ஆத்ம புத்தி பிரசாதஜம். ஆத்ம புத்தி, இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. முதல் அர்த்தம் என்னவென்றால், ஆத்ம சொல்லி சொன்னா ஒருவனுடைய ஒன்ஸ் ஓன் ஸ்வபுத்தி சொல்லி அர்த்தம். ஒரு மனிதனுடைய புத்தியிலிருந்து. பிரசாதஜம் சொல்லி சொன்னா மனதினுடைய தூய்மை அல்லது அமைதி. இங்க பிரசாதம் சொல்லி சொன்னா அமைதி, சாந்தி அல்லது தூய்மை. ஒருவனுடைய புத்தியினுடைய தூய்மையிலிருந்து வருவது. ஜம் என்றால் தோன்றுவது. பிரசாதஜம், பிரசாதத்திலிருந்து தோன்றுவது. இங்க ஜா சொல்லி சொன்னா ஜாயதே, அங்கிருந்து உற்பத்தி ஆகிறது. எங்கிருந்து? ஒருவனுடைய புத்தியினுடைய அமைதியிலிருந்து உருவாவது. நம்ம புத்தியெல்லாம் அமைதியா இருக்கா? அது அவரவருக்கு தான் தெரியும். நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்மை டிஸ்டர்ப் பண்றது அமைதி இல்லாத இருக்கு. ஆக புத்தேகே சுத்தேகே ஜாத்தம், புத்தியினுடைய தூய்மையிலிருந்து வருகிறது. இங்கு புத்தி என்ற வார்த்தைக்கு முழுமையான அந்த கரணம் எடுத்துக்கணுமா? நம்முடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்லக்கூடிய இந்த முழுமையான அந்த கரணம் நம்முடைய மனதிலிருந்து தோன்றுவது. எப்படிப்பட்ட மனது? அதுதான் நீங்க பார்க்கிறோம். சாத்விகமான மனது, தெளிவான அறிவுடன் அமைதியுடன் விளங்குகின்ற சாத்விகமான சாதனங்களிலால் தூய்மையாக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட மனது. அதிலிருந்து வருவதெல்லாம் சாத்விகமான சுகம் சொல்லிடுற. ஆகவே நம்முடைய இந்த சாத்விகமான சுகம் நம்முடைய மனதிலிருந்தே நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்றார். இதுல ஒரு சூக்ஷ்மமான கருத்து இருக்கின்றதாம். ராஜச தாமசமான சுகம் எல்லாம் ஒரு பொருளை பற்றி அல்ல அந்த பொருளை சார்ந்து வருகின்ற இன்பம். ஆனால் சாத்விகமான சுகத்துக்கு எதுவுமே தேவையில்லை. அவனுடைய மன அமைதியே போதும் அவன் பெறுகின்ற சுகத்திற்கு. பொருளிலிருந்து வந்தால் அந்த பொருள் எப்போ போதோ அப்போ இந்த சுகமும் போய்விடும். ஆனா சாத்விகமான புத்தியில வருகின்ற சுகம் நம்மால் இழக்கப்படாத சுகம் சொல்லி சொல்றார். அது நம்மிடமே இருக்கும். நம்ம மனது எப்படின்னா நம்ம இடத்துல போகுமா? போகும்.
ஒரு மகான் சொன்னார், பகவான் எடுத்து ஒரு வேண்டுகோள் விடுத்தாராம், பகவானே எனக்கு ஒன்று தேடி கொடுக்கணும். என்னென்னா என் மனசை தேடி கொடுன்னா. காரணம் என் மனசு என்னிடத்துல இல்லை, எங்கெங்கே சுத்துறது, அதை என்ன கண்டுபிடிச்சு கொடுன்னு சொன்னார். அது போல இல்லாமல் சாத்விகமான மனதை உடையவனுக்கு அவன் மனம் அவனிடத்திலேயே இருக்கும். இப்படி இந்த சாத்விக சுகம் நம்முடைய சாத்விகமான அல்லது பண்புகள் நிறைந்த பண்பட்ட மன அமைதியிலிருந்து தோன்றுகின்ற சுகம். வெளி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இந்த சாத்விக சுகத்துக்கு எந்த தடையும் இல்லைன்றார். வெளியில என்ன ஒன்னா சுகம் இருக்கட்டும், கண்டிஷன் ஏர் கண்டிஷனா என்னன்னா, வெளியில எவ்வளவு வெயில் இருந்தாலும் வீட்டுக்குள்ள அந்த மிஷினுடைய உதவினால ஒரு மாதிரி ஏர் கண்டிஷன், ஏசி. அதுபோல வெளியில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் இவன் பெற்றுள்ள சாத்விகமான மனது அவனுக்கு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கும், அமைதியை கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் ராஜச தாமசத்துக்கு கண்டிஷன் என்ன? ஒரு பொருளை சார்ந்து இந்திரியங்களோடு தொடர்பு படுத்தி வருகின்ற சுகம். அந்த பொருள் சென்றால் அந்த சுகமும் போய்விடும். ஆகவே இந்த சுகம் நம்மையே சார்ந்திருப்பது. ராஜச தாமச சுகம் பொருளை சார்ந்திருப்பது. அதாவது சாத்விக சுகத்துக்கு இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா இண்டிபெண்டன்ட் ஹாப்பினஸ். இண்டிபெண்டன்ட் ஹாப்பினஸ். மற்றதெல்லாம் டிபெண்டன்ட் ஹாப்பினஸ் தான். ஆமா, யாரையும் சாராத சுகம். யாரையும் சாராததுனால தான் சுகமே வருகின்றது சொல்றார். அது எப்படி சுவாமின்னா, உதாரணம் சொல்லுங்க. ஆழ்ந்த உறக்கத்துல நாமும் யாரை சார்ந்து இருக்கிறோம்? நம்முடைய உடல் மனதே நம்ம சாரவில்லை. ஆனா எப்படி இருந்தோம் கேட்ட என்ன சொல்றோம்? சந்தோஷமா நல்லா நிம்மதியா தூங்கினேன், அடிச்சு போட்டாப்புல தூங்கினேன். இது முதல் கருத்து. இரண்டாவது ஒரு கருத்து இருக்கு. இங்க ஆத்மா சொல்லிச்சுன்னா பரமாத்மா, ஆத்ம புத்தி சொன்னா ஆத்மாவை பற்றி அறிவு. அந்த அறிவினுடைய விளைவாக நமக்கு வருகின்ற சுகம் அல்லது ஞானியினுடைய சுகம். அதை கூட சாத்விகமான சுகம் என்று சொல்லலாம் என்று பகவான் சொல்லுகின்றார். ஆத்ம ஞானத்திலிருந்து வருகின்ற சுகம் கூட சாத்விகமான சுகமே. ஆத்ம புத்தி, ஆத்ம தத்துவசிய ஞானம் அப்படி சொல்றார். ஆத்மாவுடைய தத்துவத்தை பற்றிய அறிவினால் நம்முடைய மனதில் வந்த நிறைவினால், அந்த நிறைவினால் வந்த ஒரு விதமான ஆனந்தம், இது மனதில் அனுபவிப்பது. ஆத்மாவின் சுகம் நினைச்சிடாதீங்க. ஆத்மாவை பற்றி அறிவினால் நம்முடைய மனதில் வந்த அமைதி. எதை பற்றி அறிவு? ஆத்ம புத்தி, ஆத்மாவை பற்றிய அறிவு. ஆக ஆத்ம ஞானி இடத்துல ஆத்மாவை பற்றிய ஞானத்தால் ஒரு சுகம் இருக்கின்றது. நானே அந்த ஆத்மா, ஆத்மாவும் ஆனந்தம் வேறு வேறு இல்லை என்ற அறிவினால் மனதில் ஒரு நிறைவு. அந்த அறிவிலிருந்து தோன்றுகின்ற ஆனந்தம், அதுவும் சாத்விகமான சுகம். இங்கே ஒரு சந்தேகம் வருமா? ஆத்ம ஞானி இடத்துல இருக்கிறது சாத்விகமான சுகம் சொல்றீங்க, சாதாரணமான ஒரு அஜ்ஞானி இடத்துல சாத்விகமான மனது இருக்கிறதுனால ஒரு வருகின்ற சுகம் சாத்விகமான சுகம் சொல்றீங்க. இரண்டுக்கு எதனா வேறுபாடு உண்டா? நல்ல கேள்வி. இங்க ரொம்ப அழகா சொல்றார். ஆத்ம ஞானிக்கு அது சாத்விகமான சுகத்திலும் ஒரு வைராகியம் இருக்குமா, அதை சார்ந்து அவன் இல்லை. மனசுல ஒரு அமைதி இருக்கோ அமைதி இல்லையோ, அமைதி இல்லாம போகாது. ஏதோ சில நேரத்தில் டிஸ்டர்ப் ஆனா கூட அவன் அதனால டிஸ்டர்ப் ஆகிறது இல்லை. அது புரியணும். ஆத்ம ஞானிக்கு அந்த சாத்விகமான சுகத்துல ஒரு வைராகியம் இருக்கும். சில நேரத்தில் நமக்கு என்ன இருக்குன்னா, நல்லா அமைதியா இருக்கிற நேரத்துல ஒரு அமைதியா இருக்கும், கொஞ்சம் கசகசான்னு இருந்ததுன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும். அப்படியும் இல்லை. அல்லது அந்த அது போல கண்டிஷன்ல தான் நான் சுகமா இருப்பேன் அப்படின்றது அவனுக்கு இல்லை, வைராக்கியம் இருக்கும். ஆனால் அஞ்ஞானிக்கு அந்த சாத்விகமான சுகத்திலும் வைராக்கியம் இருக்காது. அந்த சாத்விகமான சுகத்திலையும் பற்று இருக்கும். ஞானிக்கு அந்த சாத்விகமான சுகத்திலும் அவனுக்கு பற்று இல்லை. காரணம், அவன் துக்கமும் இல்லை சுகமும் இல்லை, அவன் ஆனந்தமான ஆத்மஸ்வரூபம். அது புரிஞ்சுக்கிறான். இருமைகளை அற்றவன், இருமைகளை கடந்தவன். இந்த அஞ்ஞானியாக இருப்பவன் அந்த குணங்களிலேயே அந்த சுகத்திலேயே பந்தப்பட்டு இருக்கின்றான். ஆனால் ஞானி எப்படிப்பட்டவன்? குணாதீதன்.
அதனால்தான் சுவாமி நான் சாத்விக குணத்தை விட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது. ரஜோகுணமும் நம்மளை பந்தப்படுத்துது, தமோ குணமும் நம்மளை பந்தப்படுத்துது. ஆகினால தமோ குணத்திலிருந்து ரஜோகுணத்துக்கு வந்து, ரஜோகுணத்திலிருந்து சாத்விக குணத்துக்கு வந்து, கடைசியில் இந்த ஞானியானவன் நான் குணாதீதன் குணத்திர விபாக யோகத்தில் சொன்னார். இந்த 3 குணங்களும் என்னுடையது, ஆனால் குணங்கள் நான் இல்லை. இந்த உலகத்தில் இருக்க விவகாரங்கள் மற்றது எல்லாத்துக்கும் 3 குண கலப்பு இருக்கு, மனசுல இருக்கு. ஆனால் நான் இந்த 3 குணங்கள் இல்லை. இந்த குணத்தை கடந்தவன் என்ற குணாதீதனாக இருந்து அவன் பெறுகின்ற அந்த ஒரு சுகம் இருக்கே, அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அஞ்ஞானிகள் ஆனால் நல்ல பண்புகளை உடையவர்கள், பக்குவத்தை உடையவர்கள், அந்த நல்ல குணங்களே சாத்விகமான மனதிலிருந்து தான் வருகின்ற சாத்விக குணத்தினுடைய அடையாளம் தான். ஆனா அந்த சுகத்தில் அவர்களுக்கு ஒரு பற்று இருக்கும், அது தவறு கிடையாது தான், அதுவே பெரிய விஷயம் தானே. ஏனெனில் மற்றவர்களை காட்டிலும் அவர்கள் உயர்ந்தவர்களே. அவருடைய சுகம் ஹாப்பினஸ் இருக்கு, அது குவான்டிட்டி குவாலிட்டி அளவிலும் கூடுதல் குறையெல்லாம் இருக்கு. ஆனால் ஞானிக்கு சாத்விகமான சுகம் இருந்தாலும் அதில் பற்று அல்லது வைராகியம், பற்று இல்லாத காரணத்தினால், வைராகியம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த சுகமே என்ன, நானே ஆத்மா என்ற அறிவினால் வந்த மோட்ச சுகம், அதுக்கு ஏற்ற இறக்கமே கிடையாது. ஆனாலும் பகவான் அதையும் சாத்விகம்னு சொல்லிடுறார். இது 2வது அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக ஆத்ம புத்தி பிரசாதஜம் என்றால் ஆத்ம ஞானத்தின் விளைவாக வருகின்ற இன்பம், அந்த நற்பண்புகளினால் கிடைக்கின்ற இன்பம் ஒன்றே. இது வந்து ஞானிக்கு ஒன்றை அனுபவிப்பதனால் இன்பம் கிடைத்தால் இது ராஜசம் சொல்லிட்டோம். ஆக தியாகம் செய்வதால் ஒரு சுகம் கூட சாத்விக சுகம்தான். ஆனாலும் கூட இந்த ஞானியான நிவைகளிலிருந்து எல்லாம் விடுபட்டு இருக்கின்றான். தியாகம் செய்தாலும் வருவது சாத்விக சுகம் சொல்றார் சுவாமி. எனக்கு அந்த சுகம்லாம் தெரியலையே சொன்னான். தியாகம் செய்தால் அந்த சுகத்தை நாம் உணர முடியும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனுபவ சித்தமான விஷயங்கள். இதுல இன்னொன்று விஷயம் இருக்கு. நம்முடைய மனது எந்த அளவிற்கு மென்மை அடைகின்றதோ, ஃபைன் டியூன் ஆக சொல்றாங்க பாருங்க, எந்த அளவுக்கு மென்மை அடைகின்றதோ அந்த அளவிற்கு நாம் சாத்விக சுகத்தை நன்கு உணர முடியும், புரிய முடியும். இதெல்லாம் நாம பண்புகள் குறித்த விசாரத்துல பார்த்திருக்கின்றோம். ஆக நாம மோட்சத்துக்கு போகின்றோமோ இல்லையோ, சில பேர் சொல்லுவாங்க சுவாமி எனக்கெல்லாம் மோட்சம் இந்த ஜென்மத்துல கிடைக்காது, அவங்கள முடிவு பண்ணிடுவாங்க. ஏன்பா அப்படி சொல்றேன்னா, எனக்கே தெரியும் சுவாமி நான் எப்படிப்பட்டேன், அதனால எதுக்கு சாஸ்திரம் படிக்கணும், எனக்கு தான் தகுதி இல்லையே அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. அப்படியே இருந்தாலும் கூட இந்த லௌகீக உலகத்திலே அதிகமான இன்பத்தை அடைய வேண்டும் என்றாலும் கூட இந்த பண்புகள், இந்த சாத்விகமான மனது நமக்கு அதிகமான பிரயோஜனத்தை தரும். மோட்சத்துக்கு பயன்படும் என்பது அடுத்த கருத்து. அதை விட்டு விட்டாலும் சாதாரண உலக மக்கள் அளவில் அவர்களோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள அளவில் இந்த பண்புகள் நமக்கு மிக மிக பயனுள்ளதாக, பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அதைத்தான் பகவான் இங்கு நிரூபிக்கின்றார். இது பண்புகளிலிருந்து வருகின்ற சுகம் சாத்விக சுகம். இனி அடுத்த கேள்வி, எது ராஜச சுகம்? 38வது ஸ்லோகம். விஷயேந்திரிய சம்மோகாத் விஷயேந்திரிய சம்யோகாத் விஷயேந்திரிய சம்யோகாத் யத்தத் அக்ரே மிருதோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம்ஸ்மிருதம் விஷயேந்திரிய சம்யோகாத் யத்தத் அக்ரே மிருதோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம்ஸ்மிருதம். விஷயேந்திர சம் யோகாத், மோகாத்னு சொல்லிட்டேன், இது அப்படி இல்லை, யோகாத். சரி, எது ராஜசம் சுகம்?
சாத்விக சுகத்தை அப்படியே தலைகீழாக மாற்றி போட்டால், திருப்பி போட்டால் அதுக்கு பேர் ராஜசம் சுகம் சொல்லிடுறார். எந்த ஒரு இன்பம் ஆரம்பத்தில் அமிர்தத்தை போலவும் முடிவு விஷத்தை போல ஆகிவிடுமோ அது ராஜச சுகம் சொல்லிடுறார். அப்படியே திருப்பி போடுறார். சாத்விகத்தில் என்ன, ஆரம்பத்தில் விஷத்தை போல கடினமாக இருந்தாலும் முடிவு அமிர்தத்தை போல இனிப்பாக இருக்கும். அது மேலோர் நட்பு. நுனிக்கரும்பில் இருந்து சாப்பிட தொடங்கினோம்னா போக 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 இனிப்பு கூடிக்கிட்டே இருக்கும். அது போல. ஆனால் ராஜச சுகம் ஆரம்பத்தில் அமிர்தமாக ஆரம்பிச்சிருப்போம், முடிவு விஷமாக இருக்கும். இதை கேட்ட உடனே ஒருத்தர் சொல்றாராம், என்னுடைய பார்ட்னரை போலன்னு சொல்லிட்டாராம். பிசினஸ் பார்ட்னர். பெரும்பாலும் அப்படிதான் ஆகிறது. அது கரும்பை கீழிருந்து சாப்பிட்டா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா சுவை குறைஞ்சிக்கிட்டே வரும். அது போல அப்படி ஆரம்பத்தில் இன்பமா இருக்கும், போக போக முடிவு துன்பமாக இருக்கும். எப்படிப்பட்ட துன்பத்தை கொடுக்கும், ஆரம்பத்தில் எப்படி இன்பமாக இருக்கும் என்பதையும் பகவான் இங்கு சொல்லுகின்றார். காரணம் என்னவா, விஷயமும் இந்திரியமும் சேர்வதனால் வருகின்ற விஷய சுகம் இருக்கே, விஷய சுகங்கள் அதனுடைய முடிவு விஷத்தை போல துன்பத்தை கொடுக்கும். ஆதிசங்கர் ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறார், நம்ம பார்க்க போறோம். விஷம் சொல்லி சொன்னா நஷ்டம் சொல்லிடுறார். விஷம்னா சாப்பிட்டு கொண்டுடுறது இல்லை, நஷ்டம் சொல்லிடுறார். இந்த சுகம் எப்படியெல்லாம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அப்படி ராஜச சுகம் சொல்லி சொன்னா ஆரம்பத்தில் இன்பமாக இருக்கும், முடிவு துன்பத்தில் முடியும். ஸ்லோகத்தை பார்க்கலாம். விஷய இந்திரிய சம்யோகா, விஷயங்களும் இந்திரியங்களும் சேர்வதனால் வருகின்ற சுகம். 5 இந்திரியங்களுக்கும் உரிய விஷயம், பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், தொட்டுணர்தல் முதலிய இந்த 5 இந்திரியங்களுக்கு உள்ள விஷயம். சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தம் என்ற இந்த 5 விஷயங்கள். உணவு சுவை, அது நாக்கு. கண்ணுக்கு காட்சி எவ்வளோ இருக்கு, காதுக்கு சப்தங்கள். இப்படிப்பட்ட விஷயங்களும் இந்திரியங்களும் சேர்வதனால் விஷய இந்திரிய சம்யோகா, அதனுடைய சேர்க்கையினால் எது அக்ரே அமிர்த உபமம், எந்த ஒரு இன்பம் அக்ரே ஆரம்பத்தில் அமிர்த உபமம் அமிர்தத்துக்கு சமமாக இருக்குமோ, சுகபோகங்கள் உலகில் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த எல்லா விதமான சுகங்களும் இன்பங்களும் ஆரம்பத்தில் அமிர்தத்தை போல இருக்கின்றது. எத்தது அக்ரே ஆரம்ப காலத்தில், பிறகு பரிணாமே விஷமிவ, முடிவில் கொஞ்ச காலத்துக்கு பிறகு காலம் போக போக அந்த சுகம் தொடர்ந்து இருக்காது. விஷமிவ விஷத்தை போல ஆகிவிடுமா. தது சுகம் ராஜசம் ஸ்மிருதம், அந்த சுகம் ராஜசம் என்று சொல்லப்படுகின்றது. அதான் சொல்ற, ராஜச சுகம் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், முடிவு துன்பமாக முடியும் சொல்லி சொல்றார். பிறகு ஆதிசங்கர் ஆச்சாரியர் சொல்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஏன் முடிவு விஷத்தை போல இருக்கும்? இந்த ராஜச சுகம் எந்த விதமான முடிவை நமக்கு தரும்? முதல் விஷயம், ஷரீர பலத்தை இழக்க வைக்குன்னு சொல்றார். உடலுடைய ஆரோக்கியம் சென்று விடுமா. காரணம், உணவை கூட ஆரோக்கியத்துக்காகின்றி சுவைக்காக ஆரோக்கியம் இல்லாத உணவை சாப்பிட்டால் கொஞ்ச நாள்ல அது என்ன பண்ணும், நாக்குக்கு நல்லா இருக்கும், காரசாரமா இருக்கும், சுவையா இருக்கும். பரிணாமே ஷரீர பலம் நம்மை விட்டு போய்விடும். அதனால் என்ன, பலகீனத்துவா. இரண்டாவது, இந்திரிய சக்தி ஹீனம் சொல்றார். இந்திரியங்களுடைய சக்தி போய்விடுமா. நாம் அந்த கண்ணுல, அதுதான் இப்போ சொல்லணும், எப்போ பார்த்தாலும் இந்த கண்களில் இன்பத்தை அனுபவித்துக்கிட்டே இருக்கும். என்ன, முதலாம் டிவி பார்ப்போம், இப்போ என்ன, செல்போன். அதுவும் நல்லா லைட்டு, ஃபுல் லைட் வச்சுட்டு அப்படியே கிட்டக்கு இப்படியே பார்த்துட்டு இருந்தா என்ன ஆகும் சொல்றாங்க. தூங்குறதுக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்ன அந்த செல்போன் பார்க்கறத நிறுத்திடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா என்ன பண்றோம், தூக்கம் வர வரைக்கும் பார்த்துக்கிட்டே அதுவா தூங்கி செல்போன் கையில விழற வரைக்கும் தூங்குற ஆள்லாம் இருக்கான் சொல்றாங்க. எப்போ விழுந்ததுன்னு செல்போன் பக்கத்துல வச்சு தூங்காதீங்கன்றாங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தி எல்லாம் நம்ம ஆரோக்கியத்துக்கு கெடுதின்னு சொல்றாங்க. என்ன பண்றோம், ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்,
அதே போல் எப்போ பார்த்தாலும் மியூசிக்கை காதில் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நாளைக்கு தான் அந்த கண் காது முதல்ல இந்திரியங்கள்லாம் ஓவர் டைம் ஒர்க் பண்ணும்? முடியாது. ஆக இந்திரியங்கள், இந்திரிய விஷயங்களில் அதிகமாக நாம் பயன்படுத்த எந்த இந்திரியத்தை அதிகமான சுகத்துக்கு பயன்படுத்துகின்றோமோ அந்த இந்திரியம் கொஞ்ச நாள்ல அதன் சக்தியை இழந்து விடும். பிறகு அந்த இந்திரியங்களை வாழ்க்கையின் தேவைக்கு கூட பயன்படுத்த முடியாமல் போய்விடும் சொல்றார். அப்படிதான் இருக்கு. சரி சுவாமி, அப்ப இந்திரியங்களை பயன்படுத்தாமலே இருந்தா, இந்திரியங்களை பயன்படுத்தாமல் இருப்பதற்காக இந்திரியங்கள் படைக்கப்படவில்லை. பகவான் சொல்றார், பயன்படுத்துவதற்காக தான் படைச்சிருக்கார். கண் காதெல்லாம் பயன்படுத்தினாதான் வாழ்க்கையே நடக்கும். அதுக்காக வகுப்புல உட்காந்துக்கிட்டு கண்ணையும் காதையும் பயன்படுத்த மாட்டேன் கண்ணு அப்படி சொல்ல முடியுமா? நல்ல காலம் பகவான் நாம விரும்பினாலும் விரும்பலனாலும் என்ன ஆகும்? சப்தங்கள் காதுல வந்துதான் விழும். கண்ணை மூடிக்கலாம், காதை நல்லதுதான். ஏன் பகவான் படைச்சாருன்னா, நடந்துகிட்டே இருக்க பின்னால யாருன்னா வராங்க, வண்டி சத்தம் நம்ம பார்க்கலனாட காதில் வந்து விழணுமே ஒதுங்கிறதுக்கு. சில படைப்பெல்லாம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது எவ்வளவு அழகா அற்புதமா பகவான் யோசித்து பண்ணியிருக்காரு. இது மாறி இருந்தா எப்படி இருக்கு நமக்கு சொல்லவே முடியாது. அப்படிதான் படைச்சிருக்காரு. ஆக நம்மை உயர்த்துவதற்கும் நம்மை பயன்படுத்தி ஆக வேண்டும். ஆனால் அதிகமாக பயன்படுத்தினால் தேவையானதற்கு கூட பயன்படுத்த முடியாமல் போய்விடும். இங்கு எச்சரிக்கை விடுகின்றார். அடுத்து மூன்றாவது பிரக்ஞா சக்தி. முதலில் ஷரீர பலம் போகும் சொன்னார். இரண்டாவது இந்திரிய சக்தி இழக்கப்படும் சொன்னார். மூன்றாவது பிரக்ஞா விவேக சக்தி, இந்த விவேக புத்தியானது இழக்கப்படும் சொல்றார். மூன்றாவது எது சரி எது தவறு என்கின்ற விவேக புத்தியானது இழக்கப்படும். அது சக்தியை போயிடுமா? அதிகமான இன்பங்களை அனுபவிப்பவர்களுக்கு அறிவு இருக்காதுன்னு சொல்றார். அவர், நான் சொல்லல, சரியாக புரிந்து கொள்கின்ற திறன் இருக்காது சொல்றார். அந்த விவேக சக்தி இழக்கப்படும். விவேகம் இல்லை என்றால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெளிச்சம் இல்லாமல் எப்படி வாகனத்தை ஓட்ட முடியும்? அது போல எப்படி ஓட்ட முடியாது. அது போல வாழ்க்கையில் விவேக சக்தி இல்லாமல் ஒரு காரியத்தை நம்மால் சரியாக செய்ய முடியாது. விவேகம் முக்கியம். ஆனால் இந்த விவேகமானது இழக்கப்படும். அதனால் துயரம் வரும் சொல்றார். அடுத்து நான்காவது மேலும் சொல்கின்றார், மேதா. மேதா சொன்னா ஞாபக சக்தி. ஆமா, மேதா என்றால் மெமரி பவர். குறிப்பாக நாம் சில விஷயங்களை பற்றி அறிவை அடைந்து வச்சிருப்போம். நம்முடைய அனுபவங்களும் படிப்பினைகளும் கூட நமக்கு வாழ்க்கையில் அறிவை கொடுத்துருக்கும். அதெல்லாம் நம்முடைய ஸ்மிருதியில் பதிந்து இருக்கும், மெமரியில. என்னதான் அதிகமான அறிவை அனுபவத்தை நாம் அடைந்திருந்தாலும் அதிகமான போகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மனமும் புத்தியும் மழுங்கி அது நமக்கு நேரத்துக்கு உதவி செய்யாமல் போய்விடும், மறந்து விடும். அத சொல்ற, நாம் சேர்த்து வைத்ததெல்லாம் போயிடும் சொல்றார். இன்னும் நம்ம சுற்றியுள்ள பொருள்களை எல்லாம் நாம் இழந்திருப்போம். அல்லது வாழ்க்கையிலும் கூட பார்க்கலாம். சில பேருக்கு என்ன ஆகுமா, திடீர் என்று ஏதோ செல்வம்லாம் வரும், அந்தஸ்து வரும். ஆனா நம்ம அதிகமா ஆடினா என்ன ஆயிடும்? அது போயிடும். ஆடாதடா மனிதான்னா, அது போல ஆட்டம் ஜாஸ்தி ஆயிடும். எல்லாமே கொஞ்ச நாள் தான். எல்லாமே மனித வாழ்க்கையில ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 100 வயசுன்றதெல்லாம் பிறவி என்ற வகையில பார்க்கும் பொழுது சொற்ப காலம்தான். இந்த ஒழுங்கா பிரயோஜனமா புரிந்து ஞாபக சக்தியோடு வாழ்ந்தோம்னா ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம நினைச்சு வாழணும், புரிந்து வாழணும். அதனால தான் சொல்லுவாங்க, ஞானி தான் இந்த உலகத்துல ஒவ்வொரு வினாடியையும் அனுபவித்து வாழுகின்றான். மற்றவங்களுக்குலாம் என்னென்ன, அது பாடு டைம் போகுது, நமக்கு தெரியல, இன்னைக்கு போச்சா நாளைக்கு போச்சா. நாம் சொல்லுவோம், நாளே ஓடி போச்சுங்க, இப்போதான் இருந்தா போல இருந்து, கல்யாணம் ஆனது போல இருக்கு, குழந்தைகள் பிறந்தா போல இருக்கு, எல்லாம் அப்படியே ஆச்சு, வேலைக்கு போனா போல இருக்கு, ரிட்டையர்ட் ஆனா போல இருக்கு. பார்த்தா 80 வயசுங்க, ஓடியே போச்சு. பார்த்தா எல்லாம் கனவா போனா போல இருக்கு. பல நேரத்துல நம்முடைய நேரம் நிமிஷம் எல்லாம் நிமிஷமா போயிட்டு, அது நம்ம கேட்டு போகல, அது போயிட்டு இருக்கு. ஆக எல்லாத்தையும் புரிந்து நாம் என்ன பண்ணோம், ஒவ்வொரு நிமிஷத்தையும் சாப்பிடும்பொழுது எப்படி சுவைச்சு சாப்பிடணும், அது போல காலத்தை நாம புரிந்து
நம்முடைய வாழ்க்கை அதோடு இசைந்து என்ன சொன்னா ப்ரெசன்ட்ல நம்முடைய மனது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். நிறைய நேரம் என்ன பண்றோம், நடந்ததை நினைச்சு வருத்தப்படுவோம், அடுத்து கொஞ்ச நேரத்துல அடுத்து நடக்க போறதை நினைப்போம். அதனால என்ன பண்றோம்னா இப்ப நிகழ்காலத்தை கோட்டை விடுறோம். ஒன்று பாஸ்டை நினைப்போம் அல்லது ஃபியூச்சரை நினைப்போம். ப்ரெசன்ட் இருக்க அந்த நிகழ்காலம் அதை கோட்டை விட்டுறோம்னு சொன்னார். ஞானியானவன் எப்பொழுதுமே தன்னுடைய மனதை நிகழ்காலத்தில் வைத்திருக்கின்றான். தியானத்தை பத்தி நம்ம சொல்லும் பொழுது சொல்லுவோம், நிகழ்காலத்தில் நம்முடைய மனதை இருக்க வைக்க செய்கின்ற பயிற்சிக்கு பெயர் தியானம் என்று ஒரு கருத்தை சொல்லுவோம். அதுபோல இந்த ஞானியானவன் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நன்கு அனுபவித்து வாழுகின்றான். அடுத்து 5வது சொல்றார். 5வது கருத்து உற்சாகம். அது போயிடுமா? நம்ம வாழ்க்கைக்கு தேவை உற்சாகம். சில பேர் பார்த்தா உற்சாகமே சொல்ல ஒரு சொரத்தே இல்லாத அப்படி சொல்றோம் பாருங்க. சந்தோஷமான மனநிலை அதுவும் நாம இழந்து விடுவோம் சொல்றார். வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, பெற்றோர் இருக்காங்க. பெற்றோர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் குழந்தைகள் உற்சாகமாக விளையாடிக்கிட்டு இருக்கோம், கஷ்டமே தெரியாது இல்லையா? பெரியவர்கள் தான் எல்லா கஷ்டமும், சின்ன குழந்தைகள் தெரியாது. அதனால தான் சொல்லுவோம், நாம குழந்தையா இருந்த காலம் நாம குழந்தையா இருந்துட்டு இருக்கக்கூடாது. அவங்களை யார் இருக்க வேண்டாம்னு சொன்னேன். செய்போல் இருப்போருக்கான் உண்மை ஞானம் தெளிந்து வரும். முடியலையே சுவாமின்னா. சில நேரம் கல்லூரி நாட்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்கள், குழந்தையாக இருந்து விட்டால் இல்லை ஒரு துன்பமடாச்சோம். ஆக அந்த உற்சாகம், பயமில்லாத காலங்கள், விளையாட்டு, படிப்பு, கஷ்டமில்லாத மகிழ்ச்சியான அந்த காலங்கள் எல்லாம் என்ன உற்சாகமாக கழிகின்றது. அந்த உற்சாகத்தை இவன் இழந்து விடுகின்றான். இங்க ராஜசமான சுகத்தை அனுபவிப்போம். எப்படி பார்த்தாலும் வாழ்க்கையில சில நேரத்தில் டல்னஸ் வந்துடும், ஒரு பயம் வந்துடும். வாழணுமா, ஏன் வாழணும், வாழ்க்கை குறித்து பயம் வந்துடும். வாழக்கூடாது, வாழ்ந்து என்ன பயன் என்றெல்லாம் வாழ்க்கையில் அலுப்பு தட்டிடும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நம்ம சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள், உறவுகள், மற்றவர்கள் செய்கின்ற செயல்கள், உடலில் வருகின்ற ஆரோக்கிய குறைவு, இதெல்லாம் அப்படி சில நேரத்தை டல் அடிக்க வச்சிடும். இதெல்லாம் என்ன ரஜஸ் சுகத்தினுடைய விளைவு. ஆனால் ஆரம்பத்தில் அமிர்தத்தை போல இருக்கும், பரிணாமி போக போக அது என்ன பண்ணும், கரைந்து விடும். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை ஆதிசங்கரர் இந்த பரிணாமி என்ற சொல் விளக்கத்தை கொடுத்துருக்கார். இப்படியெல்லாம் ஹானி ஏற்பட்டு விடும், நம்மை அழித்து விடும். ஆக ராஜச சுகம் நம்மை அழித்து விடும், அடிமைப்படுத்தி விடும். இதுதான் இங்கு நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு கருத்து. வாழ்க்கையில் நிறைய விஷயத்துக்கு நம்ம எப்படி இருக்கோம் அதெல்லாம் ஒரு உதாரணம் சொல்றார். காபி டீ சாப்பிட்டு பழகி இருப்போம், அது இல்லாம இருக்க முடியல. பேப்பர் படிச்சிருப்போம், அது இல்லாத இருக்க முடியல. சில விதமான ஆட்களோட பழகி இருப்போம், பேசியிருப்போம், அவர்கள் இல்லாமல் இருக்க முடியல. இதெல்லாம் பழகின பழக்கத்தினால அடிமையாக இருப்போம். அதிலிருந்து மீள முடியாத ஒரு வெற்றிடம், ஒரு மாதிரி மனசு சோர்வடைந்து விடும். சில பேர் ரொம்ப போகத்தில் எப்போ பார்த்தாலும் இன்பமான விஷயங்கள் பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது எல்லாமே இன்பமான விஷயங்கள்லேயே தன்னை வைத்திருப்பார்கள். பகவான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருப்பார், தப்பு இல்லை. ஆனாலும் கூட அது இல்லை என்று ஆகிவிடுமோ என்ற பயமே அவர்களுக்கு உற்சாகத்தை இழக்க வைத்துவிடும். சில பேர் ரொம்ப போகத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, அவங்கள பார்ப்போம், நாமோ பார்த்தா அப்பா எப்படி இருக்காரு பாருங்க, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு போகத்தை, எவ்வளவு இருக்குப்பா அவருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பொறாமை கூட வருமா. ஆனால் இப்ப பார்த்த இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்ட பிறகு, இந்த உண்மை தெரிந்த பிறகு அவர்களை பார்த்தால் நமக்கு மனதுல பச்சாத்தாபம், பரிதாபம் தான் வருமா. அதுக்காக கெட்டு போனன்றதுலாம் அர்த்தம் இல்லை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இப்படி இருந்தா இப்படி ஆகிடும். அதனால என்ன, எல்லாம் அளவா இருந்ததுன்னா வாழ்க்கை நமக்கு சுவையாக இருக்கும், இல்லைன்னா சுமையாக ஆகிவிடும். ஆகவே இந்த அறிவு யாரெல்லாம் போகத்தில் இருக்கின்றார்களோ அவர்களை நினைத்து பொறாமைப்படும் புத்தி நமக்கு சென்று விடுமா. ஆதிசங்கர் சொன்ன இந்த ராஜச சுகத்தை பற்றிய விஷயங்களை, விளக்கங்களை பார்த்தா இந்த அறிவு நமக்கு வந்து விட்டால் நம்மை அடிமைப்படுத்தி நாம் சேகரித்து வைத்த பொருள் முதல் கொண்டு, ஆரோக்கியம் முதல் கொண்டு, இந்திரிய சக்தி, மனம், பிராணன், புத்தி, இதெல்லாம் என்ன போகத்தினால் நாம் இழந்து விடுகின்றோம். இது கேட்ட பிற்பாடு இனியாவது நாம் அப்படி
இழக்காமல் இருக்கக்கூடிய சக்தியை பெறலாம். ஆகவே பகவான் சொல்லுகின்றார், ராஜச சுகம் என்பது ஆரம்பத்தில் அமிர்தத்தை போல இருந்து இறுதியில் இப்படிப்பட்ட நிலையை கொண்டு வரும். தாய்மன்னர் சொல்றது போல, ஆசையனும் பெருங்காற்றோடு இளமம் பஞ்சனம் மனது அலையும் காலம் மோசம் வரும், இதனால் கற்றதும் கேட்டதும் தூர்ந்து முக்திக்கான நேசமும் நல்வாசமும் போய் புலனாயில் கொடுமைப்பட்டு நிற்பறந்தோ அப்படி சொல்லி சொல்றார். ஆக அப்படிப்பட்ட சுகம் எல்லாம் ராஜச சுகம். இதை நீ உணர் அல்லது அறி என்று பகவான் இங்கு சொல்லுகின்றார். அடுத்து தாமசமான சுகம் எது என்பதை 39வது ஸ்லோகத்தில் சொல்ல போகின்றார். 39வது ஸ்லோகம். யதக்ரே சானுபந்தே ச சுகம் மோகனமாத்மனஹ நித்ராலஸ்ய பிரமாதோத்தம் தத்தாமசமுதாகிருதம் யதக்ரே சானுபந்தே ச சுகம் மோகனமாத்மனஹ நித்ராலஸ்ய பிரமாதோத்தம் தத்தாமசமுதாகிருதம். எது தாமசமான சுகம்? அதை பகவான் இங்க சொல்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். எது அக்ரே, எந்த ஒரு சுகம் ஆரம்பத்திலும், அனுபந்தேச்ச அக்ரேச்ச முடிவிலும், எந்த ஒரு சுகம் ஆரம்பத்திலும் முடிவிலும், எது சுகம் எந்த ஒரு சுகம், அக்ரேச்ச அனுபந்தேச்ச ஆத்மன மோகனம். ஆத்மனக சொல்லி சொன்னா மனது என்று இங்கு பொருள் எடுத்துக்கணும். ஆத்மன என்றால் மனது. மனதிற்கு மோகத்தை தருவதாக இருக்கின்றதோ, மோக ரூபமாக இருக்கின்றதோ, அது தாமசம். மோகனம் சொல்லி சொன்னா இங்கு அர்த்தம் மனதை மோகப்படுத்துவது. சரி, மோகம் என்றால் என்ன சுவாமி சொன்னா, டெலியூஷன் அல்லது மனதை குழப்புவது, மனதை ஏமாற்றுவது, மயக்குவது. இத்தனை அர்த்தம் இருக்கா மோகம். மனதிற்கு மோகத்தை ஊட்டுவதாக எது இருக்கின்றதோ, எப்பொழுது ஆரம்பத்திலும் முடிவிலும் சொல்றார். இந்த சுகம் ஆரம்பத்திலும் முடிவிலும் மோகமாக இருக்கும். சரி, இந்த சுகம் எதிலிருந்து உற்பத்தி ஆகின்றது? தமோ குணத்திலிருந்து உற்பத்தி ஆகின்ற சுகம். அதற்கு சில உதாரணங்கள், சில இடங்களை எல்லாம் பகவான் இங்க சொல்ல போறார். 2வது வரியில பாருங்க. நித்ரா ஆலஸ்ய பிரமாத உத்தரம். உத்தம் உத்தம் சொல்லி சொன்னா தோன்றியுள்ளது, இதிலிருந்து தோன்றியுள்ளது. எதிலிருந்து? நித்ரா, உறக்கம். உறக்கத்திலிருந்து தோன்றுகின்ற சுகம். பார்த்தோம் இல்லையா? எப்ப பார்த்தாலும் தூங்குறது, தூங்கி தூங்கியே அதனாலே காலங்கள் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள், தூங்கியே கெடுத்தவர். உறக்கத்திலிருந்து தோன்றுகின்ற சுகம். அடுத்து ஆலசியம். ஆலசியம்னா சோம்பல். சோம்பலிலிருந்து தோன்றுகின்ற சுகம். பிரமாதம். நான் பிரமாதம்னா அப்பா ரொம்ப பிரமாதம், வேற ஒரு அர்த்தம் சொல்றோம். நல்லா இருந்து இங்க என்னன்னா நெக்லிஜென்ஸ், கவனக்குறைவுன்னு சொல்லி அர்த்தம். கவனக்குறைவிலிருந்து தோன்றுகின்ற சுகம். ஆக கவனக்குறைவு, சோம்பல், உறக்கம் இது போன்ற இடத்திலிருந்து தோன்றுகின்ற சுகம் ஆரம்பத்திலும் முடிவிலும் மோகவசப்பட்டதாக இருக்கும். தது தாமசம் உதாகிருதம். அந்த சுகம் தாமசம், தாமச சுகம் என்று உதாகிருதம் சொல்லப்படுகின்றது. இதுதான் ஸ்லோகத்துடைய பொருள். விளக்கத்தை பார்க்கலாம். இன்னொரு கருத்து இதில் இருக்கு. சுக காலத்திலேயே கூட நாம் சுகத்தினுடைய அருமையை தெரியாமலேயே நாம் சுகமாக இருக்கின்றோம் என்று தெரியாமலே ஒரு சுகத்தில் இருந்து கொண்டிருப்பானா. இதுதான் தாமச சுகமா. நம்ம சுகத்துல தான் இருப்போம், ஆனால் அந்த சுகத்தில் இருக்கின்றோம் தெரியாமலேயே அந்த சுகத்தில் இருந்த தாமச சுகமா. ராஜச சாத்விக சுகமாக நம்ம சுகமா இருக்கிறன்ற எண்ணம் இருக்குமா. தாமச சுகத்துல அது கூட இருக்காது சொல்ற, அது கூட தெரியாதான், ஏதோ ஒண்ணுத்துல இருப்பாங்க. சொல்றேன், இப்போ தியானம் பண்றோம், ஜபம் பண்றோம், அதனால மனசுக்கு ஒரு அமைதி இருக்கு, நான் அது சந்தோஷமா இருக்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கு, ஒரு சுகத்தை நாம பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம், அந்த தெளிவு இருக்கும் சாத்விக சுகத்துல, ராஜோகுண சுகத்துல.
ஆனால் தாமச சுகத்துல சுக காலத்திலே நாம் சந்தோஷமா இருக்கின்ற என்பது கூட தெரியாது. அப்படிப்பட்ட சுகம்தான் தாமச சுகம் சொல்றார். அதனால் மோகனம், மனது மோக வசப்பட்டு விடுகிறது. சுக அனுபவத்திலேயே கூட அந்த சுகத்தினுடைய பெருமை தெரியாமல் அந்த சுகத்திலே இருந்து கொண்டிருப்போம்னு சொல்றார். அதற்கு உதாரணம் சொல்ற நித்ரா. இங்க நித்ரா சொல்லி சொன்னா அதிநித்ரா. ஆமா, நாம சொப்பனம் என்ற வார்த்தைக்கு பார்த்தோம், அதிநித்ரான்னு பார்த்தோம். அதே போல இங்க அதிகமான உறக்கம், அளவுக்கு அதிகமாக தூங்குவது. உடலுக்கு எவ்வளவு தூக்கம் தேவையோ அவ்வளவு தூங்குவது இயற்கை தேவை. எந்த ஒரு சுகம் அபியாசா ரமத்தே என்கின்றார் பகவான். இங்க ஒருவர் ஒரு வகையில நல்லா உழைச்சிக்கிட்டு இருக்கார். வயதுக்கேற்ற ஓய்வும் உழைப்புக்கேற்ற ஓய்வும் நமக்கு தேவை. பொதுவாக எல்லாரும் சொல்றது என்னன்னா 8 மணி நேரம் ஒருத்தருக்கு, ஒரு வயதானவங்களுக்கு, ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 8 மணி நேரம் உறக்கம் தேவைன்னு சொல்கிறாங்க. சில பேர் 7 மணி நேரம் போதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் 6 மணி நேரம் போதுன்னு சொல்கிறாங்க. அது அவங்களுடைய பழக்கத்தையும் மற்றதையும் பொறுத்தது. சில பேர் 6 மணி நேரம் தூங்கிய பழகி இருப்பாங்க, அந்த உடம்பு அதுக்கு அக்செப்ட் ஆகிருக்கும், பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் சில பேர் 12 மணி நேரம் தூங்கினா, இல்லை 16 மணி நேரம் தூங்கினா என்ன இருக்கும்? அது ரொம்ப அதிகம், டூ மச். அவர்கள் தாமசமான சுகத்துக்கு அடிமையானவர்கள். இல்லப்பா, இன்னைக்கு ஒரு விஷயம் இருக்கு, ஒரு நிகழ்ச்சி இருக்கு, போகலாம் சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? தூக்கத்துக்காக எதையுமே விட்டுட தயாரா இருப்பாங்க. எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் தூக்கம் தான் அவங்களுக்கு முதல், மற்றதெல்லாம் செகண்டரி தான். அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? ஆக எவ்வளவு உறக்கம் தேவையோ அவ்வளவு உறங்குவதை பகவான் தவறு என்று சொல்லவில்லை. இங்க அதை பத்தி பேசல. அதிகமாக இருந்து அதிலேயே சுகித்து இருப்பது அது நல்லதில்லைன்னு சொல்ற. அது தாமசமான சுகம். அடுத்தது ஆலசியம். சிலர் சோம்பலாக இருந்தே பழகி இருப்பாங்க. சோம்பல் சோம்பல் சோம்பல். உடலுக்கு எந்த விதமான சிரமமும் வந்துடக்கூடாது. அப்படி நடக்கிறது கூட பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி அப்படி. இன்னைக்கு தான் எல்லாமே ரிமோட் வந்துடுச்சு. டிவி கூட ரிமோட், உட்காந்துட்டு. டிவியே வேண்டாம், செல்போன். அது கூட நமக்கு விரலில் இப்படி டச் பண்றது இருக்கு. அது கூட எதுனா வருமா என்ன தெரியல. அவ்வளோ சோம்பேறி. சொல்லுவாங்க கிராமங்கள், சோம்பேறிக்கேத்த சுகம் சொல்லுவாங்க. அவங்க வீடுகள் எப்படி இருக்குமான்னா, பொருள்கள்லாம் அங்க எங்கும் போட்டு வச்சிருப்பாங்களாம், சுத்தமே இருக்காது. அதை ஒழுங்குபடுத்தி வைக்க, சுத்தமா வச்சிருக்கிறதுக்கு உழைப்பு தேவையே. அது அந்த உழைப்பை கொடுக்க தயார் இல்லாதவர்கள். தூய்மையா இருந்து அது ஒரு சுகம். சில பேர் இந்த அசுத்தத்துல பழகி இருப்பாங்க. அந்த அசுத்தமே ஒரு விதமான சுகம் தான் அவங்களுக்கு. அது எப்படி சொல்றீங்கன்னா, இருக்கிறாங்களே அந்த அசுத்தத்திலே. அந்த அசுத்தம் கூட சுத்தம் கூட ஆளுக்கால் டிஃபர் ஆகுது. ஒரு சிலருக்கு ஒரு அந்த அளவு இருக்கு, ஒரு சிலருக்கு இது சுத்தம், சில பேருக்கு நல்லா சுத்தமா தானே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தா நமக்கு தான் தெரியும் அது சுத்தமா அசுத்தமா. அது ஒரு ஆளை பொறுத்து இருக்கு. சிலர் என்ன பண்ணுவாங்களாம், சில பொருள்களை எடுப்பாங்க, எடுத்துட்டு எடுத்த இடத்துல மறுபடியும் வைக்கிற ஒரு பழக்கம் இருக்காது. ஆகையினால மாறி மாறி வைத்து விட்டு காலம் முழுக்க தேடுறதுக்கு அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுவாங்க. நம்ம எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சு பழகணும்னா சொல்லுவாங்க, இருட்டு விளக்கு வெளிச்சம் இல்லைன்னா கூட நாம போய் எடுக்கிற அளவுக்கு அதை வைத்து பழகி இருந்தால் அதுதான் நல்ல ஒரு பழக்கம்னு சொல்றாங்க. நல்ல ஒரு பழக்கம்னு சொல்லுவாங்க. நிறைய நேரத்தில் நம்ம தேடியே நேரம் போயிடும். காரணம், எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த பொருளை எடுத்தோமோ அங்கு சேர்ப்பதில்லை, அப்படி அப்படியே போட்டு இறஞ்சிருக்கு. சுவாமி சொல்லுவார். சில வீடுகள்லாம் போனால் பேப்பர் காலில் அழகாக அடுக்கி வரும். படித்து முடித்த ஒருபாடு பார்த்தோம்னா ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஒரு இடத்துல இறஞ்சி கிடக்கணும். ஒரு ஐயா வீட்டில் பார்த்தேன், பேப்பர் வந்தோடனே ஸ்டேப்லர் போட்டுருவார். ஒருத்தர் தான் படிக்க முடியும், பேஜ் பேஜாக மாறிடும். சில பேர் படித்து முடிச்சுட்டு வச்சிருப்பாங்க, எடுத்து படிச்சதா போலே தெரியாது, அவ்வளோ அழகாக நேர்த்தியாக அழகாக வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. இதெல்லாம் எதனால வருது? சோம்பலனால வருகின்றது. ஆக இவர்கள் அசுத்தத்தில் ஒரு சந்தோஷம் இருப்பதாக நினைத்து அனுபவிக்கின்றார்கள். இது சோம்பலில் இருந்து வருகின்ற சொல். சில பேருக்கு நிறைய வேலைகள் இருக்கும், ஆனா ஒரு வேலையை முடிச்சிருக்க மாட்டாங்க. இருக்க சொல்லுவாங்களே தவிர செய்ய மாட்டாங்க. செய்தா தானே வேலை முடியும், செய்ய மாட்டாங்க.
சில பேருக்கு வேலை இருந்தால் அது செய்து முடிக்கிற வரைக்கும் நிம்மதி இருக்காது. முடிச்சிடணும், முடிச்சாதான் தூக்கம் வரும். அப்படி இருக்கு. ஆக தாமச சுகம் உடையவர்களுக்கு அதெல்லாம் இல்லை, ஒன்றுமே தெரியாது சொல்றார். அதற்கு காரணம் தாமசமான குணம். அதனால வருகின்ற சுகத்தை அனுபவித்து பழகிவிட்டார்கள். அடுத்து பிரமாத, கவனக்குறைவு. கவனக்குறைவினால் வருகின்ற சுகம். நம்ம எப்பவுமே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சிலர் எல்லாவற்றிலும் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க, அதில் ஒரு சுகத்தை காணுவாங்க. கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அவர்களுடைய விபரீதம் புரியறதில்லை, ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்களே, அதை பற்றி அவங்களுக்கு கேரே இல்லை. டோன்ட் கேர் மாஸ்டர், ஒரு கேரே இல்லை. இந்த கவனக்குறைவு எப்படிப்பட்ட இழைப்பை தரும் என்பது அவர்களுக்கு தெரியாமல் கவனக்குறைவாக இருப்பார்கள். ஆக இந்த கவனக்குறையினால் வருகின்ற விபரீத பலனை தெரியாததனால் வரும் சுகம் இருக்கே, அது தாமச சுகம். சாமி அழகா சொன்னார் பேசும்போது. ஒரு கார்ல போயிட்டு இருந்தாங்க, இந்த ரோடு ஓரத்தில் கிணறுங்கள்லாம் இருக்கும் அந்த காலத்து, இப்போதான் இல்லையே. ரோடு ஓரத்தில் கிணறுகள்லாம் இருக்கும், விவசாய நிலத்து வழியாக போகும். அந்த கிணத்தை சுற்றி ஒரு செவர் இருக்கும். நிறைய கிணறுங்களுக்கு தரையோட கிணறு இருக்கும், தெரியாது, அது வேற. கொஞ்சம் ஒசரமாக செவரு கட்டியிருப்பாங்க. சுவர் கட்டியிருந்தாங்கன்னா அந்த சோத்து மேலே ஒருத்தர் அழகாக அப்படி படுத்துக்கிட்டு இருக்கும். இவருக்கு மனசில் இதனா கரண்டா விழுந்துட்டா என்ன பண்ணுறது, இவருக்கு தான் பயமாக இருந்தது தவிர அவருக்கு அதை பற்றி இருந்துதா இல்லையான்னு தெரியல. அவர் நிம்மதியாக படுத்துக்கிட்டு இருக்காரு. நமக்கு பார்த்தா நினைச்சா ஒரு மாதிரி பண்ணுது, எதுனா ஆகிடுமோ சொல்லி அதெல்லாம் கூட ஆட்கள் இருந்திருக்கிறார். சரி, அதான் சொல்றார், அப்படி படுத்திருக்கிற ஞானின்னு எடுத்துக்கிறதா அப்படி படுத்திருக்கார் பாருங்க, அது கிணத்து செவுத்து மேல படுத்திருக்காராம். அப்படிப்பட்ட சிலரை பார்த்து நாம தான் டிஸ்டர்ப் ஆகிறோமே தவிர அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. சரி, அப்படி டிஸ்டர்ப் ஆனா நல்லதா கெட்டதா சுவாமின்னா, நாம தமசுல இருந்து விடுபட்டுள்ளோன்னு அர்த்தம். பரவாயில்லதான். ஆக இங்க இந்த துக்கம் இருக்கு, அதை பார்க்கறது தான் நமக்கு வரக்கூடிய துக்கம். அதையே மூணா பிரிக்கலான்றார். எந்த துக்கம் நம்ம உயர்த்தும் அது சாத்விகம். அர்ஜுனனுக்கு அந்த துக்கம் என்ன பண்ணுச்சு, அவனை உயர்த்தியது. பகவானிடத்துல உபதேசத்தை பெற்று தெளிவடைந்தான். துரியோதனுக்கு ஒரு துக்கம் வருது, என்ன, பஞ்ச பாண்டவர் நல்லா இருக்கக்கூடாது, இப்படி வந்துட்டாங்களே. அந்த துக்கம் ராஜச துக்கம், தாமச துக்கம். சில நேரத்தில் ஒருத்தர் ஒரு சுடு சொல் நம்மளை அறியாம வேற வழி இல்லாம வாயிலிருந்து வந்துடுது. பிற்பாடு வருந்துகின்றோம், அவரை கூப்பிட்டு சாரி சொல்றோம், சமாதானப்படுத்துறோம். அது என்ன, அது நல்லதுதான். சாத்விகமான மனது இருந்து அப்படிலாம் கேட்க தோணும். சில பேருக்கு அது சாத்விகமான மனது இருக்கிறது தாமச புத்தி. சொன்னதை பத்தி கூட யோசிக்க மாட்டாங்க. என்ன இப்போ, ஆமா, அது கூட நினைக்க கூட மாட்டாங்க, யாருன்னா சொன்னா கூட. அப்படிப்பட்ட மனசு இருந்தா என்ன பண்றது, தாமசமான மனதை உடையவர்கள். அப்படி இருந்தா அவங்க மனது பண்படலைன்னு சொல்லி அர்த்தமா. ஆக கவனக்குறைவில் பெரிய துக்கம் வரப்போகின்றது என்று தெரியாமல் அவர்கள் சுகமாக இருப்பார்கள். அதெல்லாம் தாமசமான துக்கம் சொல்ற. பொறுப்பில்லாமல் கவனக்குறைவுடன் ஆனால் சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்களை பார்த்தா நமக்கு தான் பொறுக்காதான். நெஞ்சு பொறுக்குது இல்லையே, சில நிலை கெட்ட மனிதரை இழத்து விட்டார் சொல்றது போல. அவங்களுக்கு தெரியறதில்லை. இதெல்லாம் வேதாந்தத்தோட கனெக்ட் பண்ணக்கூடாது. அவர் ரொம்ப இதுவா இருக்காருங்க, எதை பத்தி கவலைப்படுறது இல்லைங்க, அதில் அவர் ஞானி இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். தாமசமும் ஒரே மாதிரி இருக்கும், சாத்விகமும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால சுகதுக்கத்தில் சமமா இருக்காருன்னு சொல்லிடக்கூடாதான். இதெல்லாம் ரொம்ப கீழான நிலை. இப்படி நித்ரா, ஆலசியம், பிரமாதத்தம், தது தாமச முதாகிருதம், இப்படிப்பட்ட சுகம் எல்லாம் தாமச சுகம் என்று பகவான் இங்கு சொல்லுகின்றார். மது அருந்துவதால் வருகின்ற சுகம், மோகத்தால் வருகின்ற சுகம். சாதாரணமாக பல பேருக்கு புத்தி வேலை செய்யறதில்லை. மது வேறு சாப்பிட்டா என்ன ஆகும், புத்தி டோட்டல், அவ்வளவுதான். ஆக அவருக்கு சந்தோஷமா இருக்காரு சொல்லி சொல்லலாம். அது தெரியாதனால அவர் அப்படி இருக்காரு சொல்லி சொல்றார். இது தாமச சுகம். ஆக இவ்விதமாக எது சாத்விக சுகம், எது ராஜச சுகம், எது தாமச சுகம் என்று 3 விதமாக சுகத்தை பிரித்து பகவான் கூறி இந்த தலைப்பை அடுத்த ஸ்லோகத்தில் நிறைவு செய்கின்றார். 40வது ஸ்லோகம். நதஸ்தி பிருதிவ்யாம் வாம் திவி தேவேஷு வா புனக
சத்வம் பிரகிருதி ஜைர் முக்தம் யதேபி ஸ்யாத்ரிபிர் குணைஹ நததஸ்தி பிருதிவ்யாம் வாம் திவி தேவேஷு வா புனஹ சத்வம் பிரகிருதிர் ஜைர் முக்தம் யதேபி ஸ்யாத்ரிபிர் குணைஹ. இந்த ஸ்லோகத்துடைய கருத்து, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாம் முக்குண வடிவமானது. அது எப்படி சொல்றீங்க? இந்த உலகம் எதனால் படைக்கப்பட்டது? சாஸ்திரம் சொல்றது மாயைனா. மாயை எப்படிப்பட்டது? திரிகுணாத்மிகா மாயா, தத்துவ போதம் சொல்லி. மாயையில் 3 குணங்கள் இருக்கின்றது. அந்த 3 குணங்களுடைய மாயையிலிருந்து தோன்றிய இந்த உலகம் முழுவதும் எப்படிப்பட்டது? 3 குண வடிவமானது. காரமா இருக்கு ஒரு பொருள் சாப்பிட்டா ஏன் காரமா இருக்கு? காரமான மிளகா போட்டு பண்ணதுனால. ஒரு பொருள் இனிப்பா இருக்கு ஏன் இனிப்பா இருக்கு? இனிப்பு போட்டு பண்ணதுனால. அது போல இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் 3 வித தன்மையோடு இருப்பதனால் இந்த பொருள்கள் எல்லாம் தோன்றுவதற்கு காரணமான மாயையிலும் 3 குணம் இருக்கும் என்று முடிவு செய்து அந்த மாயையை 3 குண வடிவமானது சொல்றோம். ஆக இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் 3 குண வடிவமானது. மாயையிலிருந்து காரண நிலையிலிருந்து சூக்ஷ்ம நிலைக்கு வந்து சூக்ஷ்ம நிலையிலிருந்து ஸ்தூலமாக தோன்றிய இந்த உலகம் 3 குணத்துடன் கூடி உள்ளது. அது ஜடமா இருக்கலாம், சேதனமா இருக்கலாம். ஜடமான இந்த வஸ்துக்களா இருக்கலாம், அசையாத பொருள்களா இருக்கலாம், சேத்தனத்தன்மையுடைய அசைகின்ற பொருள்களாக இருக்கலாம், மனமாக கூட இருக்கலாம். எல்லாமே முக்குணத்தினுடைய வடிவம். அதுக்கு ஒருத்தர் ரொம்ப அழகாக உதாரணம் சொன்ன, அந்த பூமி இருக்கு. இந்த பூமி ஜடமானது தான். அதில் ஒரு கல் சாதாரண கல்லாக இருக்குது, ஒரு கல் வைரமாக இருக்குது, ஒரு கல் நவரத்தனமாக இருக்குது, ஒன்று சாஃப்டாக இருக்குது, ஒன்று ஹார்டாக இருக்குது. மண்ணே சிலது ஹார்டாக இருக்குது, சிலது ரொம்ப லூஸ் சாயலாக இருக்குது. செடி இருக்குது, அந்த செடியிலே சில செடிகள் பழத்தை கொடுக்கறது, சில செடிகள் நல்ல மூலிகையாக இருக்குது, சில செடிகள் விஷத்தை உடையதாக இருக்கின்றது இல்லையா? ஆக இந்த ஜட உலகில் உள்ள ஜடமான பொருள்கள், தாவரங்கள், அவைகளிலும் இந்த முக்குணங்கள் நிறைந்திருக்கின்றது. எதை எடுத்தாலும் இந்த முக்குண வடிவமாகவே இந்த உலகம் ஆகி இருக்கின்றது. இதனால தான் 2வது அத்தியாயத்தில் பகவான் 45வது ஸ்லோகத்தை அழகா ஒன்று சொல்லியிருக்கார். திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன. அழகான ஸ்லோகம் அது. ஆமா, நல்லா பெரிய அளவுக்கு விளக்கம் பார்த்திருக்கின்ற. எப்படி இந்த உலகம் முக்குண வடிவமோ அதனால் நீ என்ன பண்ண, இந்த உலகத்தில் நீ வைராகியத்தை அடை. நிஸ்திரைகுண்யோ பவ, வைராகியம் சொல்லி அந்த இடத்துல நான் பார்த்திருக்கோம். வைராகியத்தை அடைந்து விடு. இது இப்படிதான் இருக்கும். அதுல இருந்து நீ விடுதலை பெற்றிருக்கும். ஆக எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டால் அதுல முக்குணம் இருக்கவே இருக்கும். எப்படி பகவான் சுகத்தை மட்டும் எடுத்தார், நாம துக்கத்தையும் எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்றார். துக்கத்தை எடுத்து நீ அப்ளை பண்ணிப்பார். 3 விதமான குணங்களிலிருந்து 3 விதமான துக்கத்தை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆக எல்லாம் இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டு இல்லை. சரி சுவாமி, அப்ப இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டு எதுனா ஒண்ணு இருக்கா இல்லையா? ஆமா இருக்குப்பா. அதுதான் என்ன? ஆத்மா. அந்த ஆத்மா என்பதுதான் என்ன? அகம். அகம் என்றால் என்ன? நான். நான் என்றால் என்ன? நான் தான். நான் என்றால் நான் தான். நானே நானா, யாரோ தானா, அப்படி இல்லை. நான் தான். நானே நான் தான். இந்த குழந்தைங்களாம் வந்தா எனக்குன்னு சொல்ல தெரியாது, நானுக்குன்னு கேட்கும் சில குழந்தைங்க. அது போல நான் தான் எல்லாத்துக்கும், நானே தான். ஆக முக்குணத்துக்கு அப்பாற்பட்டு நிர்குண குணாதீதமாக இருப்பது ஆத்ம தத்துவம் ஒன்றுதான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆத்மா ஆத்மாலாம் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு தேர்ட் பர்சனா, யாரோ ஆத்மாவா இல்லை. நான் தான், நான் தான், நான் தான், நானே தான், நான் மட்டும்தான். நிறைய சொல்லணும். இந்த ஆத்ம சப்தம் வரும்பொழுதெல்லாம் நான் தான் அது என்ற ஒரு அறிவு நம் மனதில் இருந்து கொண்டே இருக்கு. அதுவே ஒருவனுடைய உண்மையான சொரூபம்.
அந்த நம்முடைய உண்மையான தன்மையை பரமாத்மா சொல்லலாம், பிரம்ம சொல்லலாம், ஆத்மான்னு சொல்லலாம், எப்படி ஒன்னா சொல்லலாம். இந்த ஆத்மா எப்படிப்பட்டது என்றால் நிர்குணம். அப்ப ஆத்மா நிர்குணம்னா அனாத்மா என்ன? குணங்களுடன் கூடியது, முக்குணம். ஆக இந்த இடத்துல பகவான் ஆத்மாவை பற்றி பேசல. இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னலாம் இருக்கின்றது அந்த உலகத்துல, அது 3 குணத்துக்கு வேறாக இல்லை, இந்த 3 குணங்களுக்கு விலகி இருக்கவில்லை. இப்படி சொல்லி இந்த குணங்களை சொல்லி 3 பேசிய பகவான் இந்த ஸ்லோகத்துல நிறைவு செய்கின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். நத தஸ்தி பிருதிவ்யாம் வா திவிதே வேஷு வா புனக. பிருதிவ்யாம் இந்த பூமியில், திவி சாஸ்திரத்தில் எத்தனையோ லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. த்வி சொல்லி சொன்னா சொர்க்கம் முதலிய மற்ற லோகங்கள். தேவேஷு மற்ற தேவர்கள் போன்ற உயிரினங்கள். இந்த உலக முதல் கொண்டு, இந்த உலகம் மட்டும் இல்லை, தேவலோகத்துக்கு போனாலும் அங்கேயும் முக்குண வடிவமான சூழ்நிலை இருக்கான். தாமசமான, ராஜசமான, சாத்விகமான தேவர்கள் இருக்கின்றார்கள். அது என்ன சுவாமி நீங்க போய் பார்த்தீங்களான்னு கேட்டுறாதீங்க. ஆமா, நம்ம பூஜை பண்ற தேவதைகளே பார்க்கலாம். சாத்விக தேவதை இருக்கு, ராஜசமான தேவதை இருக்கு, தாமசமான தேவதைகள் இருக்கு. அதெல்லாம் நான் பார்த்துருக்கோம். பேய் பிசாசெல்லாம் கும்பிடுறதுலாம் என்னன்னா இல்லையா, வழிபடுகின்றார்கள். ஆக தேவர்களுக்குள்ளும் தேவலோகத்திலும் எல்லா இடத்திலும் இந்த 3 குண வடிவமானவர்கள் இருக்கின்றார்கள். பிருத்திவி என்றால் பூமியிலோ, த்வி என்றால் தேவலோகத்திலோ, தேவேஷு வா புனக மனிதர்களைப் போல தேவர்களிடத்திலும் வா சொன்னா என்ன என்றால், 2வது சொல்றார் பாருங்க, சத்துவம். அது ஒரு சத்துவமான ஒரு பொருள் இருக்கு. இந்த 3 குணங்களுக்கு கடந்ததாக எதுவும் இல்லை. இங்கு சத்துவம் சொல்ற வார்த்தைக்கு ஜீவர்களும் அல்லது ஆப்ஜெக்ட் எதை ஒன்னா எடுத்துக்குன்னு சொல்ற. அதை அனுபவிக்கின்ற ஜீவர்கள், அந்த பொருள்கள், எனி ஃபேக்டர், எனி என்டிட்டி சொல்லி சொல்ற. இந்த 3 குணத்திற்கு அப்பாற்பட்டு ஒன்றும் இல்லை அப்பா. மேலும் விஷயங்களை நாளை வகுப்பில் பார்ப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன், திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.